நடிப்பு அரக்கன் திவாகர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும் இந்த கோமாலைய கலைஞர் டிவில வச்சு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டாங்க. இதையும் தாண்டி ஒரு புது அக்கௌண்ட்ல வந்து ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதற்கு ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது யூடியூப் சேனல்ஸே இப்ப விட்டுட்டாங்க, இப்ப டிவி சேனல்ஸ் உட்கார வச்சுட்டு இப்ப பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன டிவி சேனல்ஸ் என்னென்ன பண்றாங்க, எதுக்கு திவாகரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோல பாத்துருவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் டிவில பிரபலமா இருக்கிற ஒரு ஷோ என்ன பாத்தீங்கன்னா வா தமிழா வா. எப்படி விஜய் டிவில நீயா நானாவோ இந்த மாதிரி இங்க ஆரி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சண்டே என்ன டாபிக் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து மக்களுக்கு ஏதாவது உபயோகமா ஏதாவது பண்றாங்களா, இல்ல வந்து வேணுட்டே தப்பான விஷயங்களை தான் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கறத கேள்வி. அதை எதிர்க்கிறவங்க ஆதரிக்கிறவங்க. இப்ப நார்மலா சோசியல் மீடியால நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அது எடுக்கிற விதத்துல தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல யார் வராருன்னா இன்ஃபுளுசரா திவாகரை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க. இப்போ அவர் கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கணுங்கிற மேட்டரே கிடையாது. ஆனா உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் எதிரில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க டாக்டர்னு சொல்றீங்க, ஆனா வாட்டர் மெலன் சாப்பிட்டு எப்படி நீங்க வந்து டாக்டர்னு பேசிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, ஒரே வீடியோ 10 தடவை போட்டா நீங்க பெரிய ஆளுன்னு நினைப்பேன், இதனால மக்களுக்கு என்ன ஆச்சு, அப்படி என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவரோட பழைய விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க. அந்த நடந்த கான்ட்ரவர்சியும் சேர்த்தா சொல்றேன். சோ இதனால மக்களுக்கு எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப, அப்ப திவாகர் என்ன சொன்னாங்க, இல்ல சார் நான் நடிப்பேன் சூப்பரா தான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த விஷயத்த மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல மறுபடியும் திவாகர் பிபிடி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இந்த மாதிரி 400 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அந்த 400 பேர் எவன் அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே திட்டுறீங்கல்ல மீடியால, நீங்க தான் அந்த 400 பேர் தேடி போய் கண்டுபிடிச்சு திட்டுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் கேள்வி கேட்கறாங்க. இதையும் தாண்டி இனிமே இந்த அக்கௌண்ட்ல தான் நான் எல்லாமே போட போறேன், என்னோட பழைய அக்கௌண்ட் அந்த 2.5 லட்சம் அக்கௌண்ட் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் எடுத்துடுவேன், அது வரைக்கும் நான் இங்க தான் வீடியோ போடுவேன், எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கையேந்தி நிக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் நீங்க திவாகருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படிங்கறதா வந்து ஜென்யூனான கொஸ்டினுக்கு தான் இந்த வீடியோவே போட்டது. ஏன்னா அக்கௌண்ட் ஆரம்பிச்ச 1-2 நாள்ல 400 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அப்ப இன்னும் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க தானே அர்த்தம். சரி, யாரு கேட்டாலும் மீடியா மேலேயே பழி போடுறீங்க, ஆனா நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா மீடியால வருவாங்க. இப்ப அவரை வந்து 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் தூக்கியாச்சு, ஆனா ஸ்டில் நீங்க 400 ஃபாலோவர்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப நிஜமாவே திவாகரை இன்னும் ஆதரிக்கிறீங்களா? இப்படி ஜாதியை பத்தி பேசினவரு, ஒருத்தர் பத்தி தனிப்பட்ட முறையில ரொம்ப தப்பா பேசினாரு, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கு, இன்னும் ஆதரவு கொடுக்குறாங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு மக்களை பாதிக்கும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.